லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னத்த பேசுற நீங்க? காத்துல விளக்கு அணைஞ்சு போச்சு, அதுக்கு போய் நிறுத்துறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஜால்டா தட்டிக்கிட்டு எங்களுக்கு தானே காத்து அடிச்சிச்சு, அதான் விளக்கு அணைஞ்சிருச்சுல. விளக்கு எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க, காத்தாது வரட்டும். அண்ணமண்டி நின்னுகிட்டே இருக்காங்க பாருங்களேன். எப்படிதான் இப்படி சொரணை இல்லாம இருக்க முடியுதோ? ஏன் உமா, இந்த குடும்பத்துக்கு போய் என்ன பேசிட்டு இருக்க நீ? மான ரோஷத்துக்கும் இதுங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அம்மா அமுதா, அத்தை, நான் தனியா வந்தபோது அண்ணமண்டி என்னை வந்து அசிங்கப்படுத்தின போது நீங்க வந்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ சாமி. அட இத பாராத்தா, உன் மனச நோகடிக்கிற மாதிரி நானும் என் குடும்பமும் என்னைக்கும் நடந்துக்க மாட்டோம். இந்த சாமியும் தான். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாதாத்தா. கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். தைரியமா இரு. அமுதாம்மா, நீ தான் ஜெயிக்க போற. வா. வேற வேண்டாம் பூசாரி, விளக்குதான் அணைஞ்சு போச்சுல்ல. அப்ப சாமி இதுங்களை ஏத்துக்கலாம் தானே அர்த்தம். ரெண்டாவது சாங்கியம் என்னன்னு இன்னும் நான் சொல்லவே இல்லையே. அது என்ன ரெண்டாவது சாங்கியம்? புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிக்கு பொங்க வச்சு படைக்கணும். இவங்க ரெண்டு பேர்ல யார் வச்ச பொங்கல் முதல்ல பொங்கி வருதோ அதை வச்சு தான் இவங்கள சாமி ஏத்துக்கிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்குவோம். அத்தை சொல்றேன்ல, எதுக்கும் கவலைப்படாத. இந்த வாட்டி கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கிறோம். வா. அண்ணமண்டி நான் புருஷனோட சந்தோஷமா இல்லைன்னு என்ன அசிங்கப்படுத்தினாக. அவங்க என்னத்தை உடைக்கணும்னு தான் ஊருக்கு முன்னால சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன். இதே சாக்கா வச்சுக்கிட்டு நெருங்கி வர வேலையெல்லாம் வேணாம். என் மனசும் மாறல, என் கோபமும் குறையல. உனக்கு இங்க எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிடாம. சந்தோஷத்தை பார்த்தியா? இன்னும் போட அரிசிய. ஏய், ஹெல்ப் பண்றா. சித்தப்பா, என்னம்மா? பொங்கல் தானே, நானே வச்சுக்கிறேன். யாரும் ஒத்தாசை பண்ண கிட்ட எல்லாம் வர வேணாம். என்ன மாப்பிள்ள கேக்குதுல? உங்கதான் முதல்ல பொங்கும். அதை பிடிச்சி இலக்காயெல்லாம் எடுத்து வைப்பா. நல்லா கேட்டுச்சு. செந்தில், என்னப்பா உன் பொண்டாட்டி தனியா பொங்க வச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்னன்னா இங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? பொங்கலை
நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வைக்கணும். ஓ, அதான் பூசாரியே சொல்லிட்டார்ல அப்போ. சீக்கிரம் போடு. பூசாரி தான். சீக்கிரம் போடுமா. அதை எடுத்து இதுல போடுங்க. நம்ம பொங்கல் தாங்க பொங்கி இருக்கு. எனக்கு தெரியுமா, நம்ம பொங்க தான் பொங்கி வரும்னு. என்ன பூசாரி ஐயா, நான் தான் முதல்லயே சொன்னேனே இவங்கெல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு. இப்ப பாருங்க, சாமியே சொல்லிருச்சு. நான் நினைச்சதுதான். என் மக உமா பானை தான் முதல்ல பொங்கி இருக்கு. அவங்களை இங்கனே நின்று நேரத்தை கடத்தாம இடத்த காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க. இருங்கய்யா, நீங்களே முடிவு பண்ணிட முடியாது. இப்ப பண்ண 2 விஷயமும் சாங்கியம்தான். முக்கியமான விஷயமே இனிமே தான் நடக்க போகுது. அடடா, ஏதோ முக்கியமான விஷயமா? அப்படி என்னவா இருக்கும்? கடைசி சாங்கியம் என்னன்னா, சாமி அருள்வாக்கு சொல்றது. சாமி ஒருத்தர் மேல வந்து இறங்கி அருள்வாக்கு சொல்லி ஆத்தாவுடைய புடவையை யாருக்கு எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த ஆத்தா மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அதை வச்சு முடிவு பண்ணிடலாம் அவங்கள ஏத்துக்கிடுச்சா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடியே யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு முன்முடிவுக்கு வர வேண்டாம். பூசாரி ஐயா, சாங்கியம் இதோட முடிஞ்சிருச்சா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இந்த சாங்கியத்துக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு அவங்கள கூப்பிடுறேம்மா. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்தி துரத்தி விடலாம்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதே. ஏய் வாடி, வா வாங்கறல, வாங்க வா தம்பி. ஏய் மாப்ள, கொஞ்சம் என் கூட வா. எங்க மாமா? ரெடி பண்ணட்டும். அதுலயும் ஜெயிக்க போறது நாம தான். உன் அக்கா காரியோட நெஞ்செழுத்தத்தை பாத்தியாவுமா? மாமா போன்னு சொல்றாரு, கேக்குறாளா அவ? இவள சரிக்கு சமமா நின்னு போட்டி போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போகுதோ? எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க,
அங்க எது நடந்தாலும் ஜெயிக்கிறது நம்மளா தான் இருக்கணும். அப்படி சொல்லுங்க தம்பி. என்ன தெரியலையே. உமா என்ன யோசனையில இருக்க? அமுதாவை நினைச்சா விடு உமா. இது வரைக்கும் நடந்த 2 போட்டியிலையும் நாம தானே ஜெயிச்சிருக்கோம். பிறவு என்னத்தை போட்டு யோசிக்கிற? இல்லைங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் சும்மா சாங்கியம்தான். இப்ப நடக்க போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உமா நீ என்ன சொல்ற உமா? ஆமா அண்ணமண்டி, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்திலயும் நம்ம மட்டும்தான் இருந்தோம். ஆனா இப்போ இது நம்ம கையில இல்ல. அங்க சாமியை வர வைக்க தேங்காய் உடைச்சு உடுக்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாமி யாருக்கு வரும்னே சொல்ல முடியாது. அப்படி வேற யாருக்கோ சாமி வந்து அந்த புடவைய அமுதாக்கு தூக்கி கொடுத்துட்டா, நம்ம தோத்துருவோம்ல. அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. என்ன சொல்ற உமா? சாமி யார் மேல இறங்கும்னு யாருக்கு தெரியும்? ஏங்க, இன்னுமா நான் சொல்றது புரியல? சாமி யாருக்கு வருதோ இல்லையோ, அந்த தேங்காவை உடைச்சிட்டாலே நீங்க சாமி வந்த மாதிரி எழுந்து ஆடி நமக்கேத்த மாதிரி குறி சொல்லி புடவைய எனக்கே கொடுத்துருங்க. ஏய் ஐயோ, ஏய் அப்ப பழனிய பொய்யா சாமியாட சொல்றியா? நமக்கு வேற வழி இல்ல அண்ணமண்டி. இதுதான் அமுதாவை ஜெயிக்க நமக்கு இருக்க ஒரே வழி. என்ன சொல்றீங்க? நான் பண்றேன் உமா. சொல்றேன் மாமா சொல்றேன்டா. கையை விடு மாமா. இருடா சொல்றேன்டா. இந்த பாரு, என்ன அடுத்த சாங்கியத்துல சாமி ஆடி புடவை யார் கைக்கு போகுதோ அவங்கள தான் சாமி ஏத்துக்கணும் பூசாரி சொன்னார்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? மாப்பிள, இதுல அதே விஷயமே இருக்கு. விளக்கு விஷயத்திலும் சரி, பொங்கல் விஷயத்திலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு. அதுக்கு நாம இடம் கொடுத்துட கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கள்ளசாமி ஆடி புடவை வாங்குறதுக்கு முன்னாடி நீயே கள்ளசாமி ஆடி அமுதாவுக்கு புடவை கொடுக்க கூடாது. என்னது மாமா, பொய் சொல்லணுமா? ஏமாப்ல, என்ன சொன்ன? சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்றியா? இல்ல மாமா, பொய் சொல்லணுமா? அது நீ சொன்ன பொய்னால தான்டா இந்த கதையை ஓடிக்கிட்டு இருக்கு. மாமா பொறுமையா பேசு மாமா. அப்படி இல்ல மாமா, பொய் சொல்லுவேன். அதுவும் அமுதாவுக்காகனா நான் எந்த அளவுக்கு வேணாலும் சொல்லுவேன். அமுதாவுக்கு பொய் பிடிக்காது. இது சாமியோட விஷயமா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். டேய், உன் பொண்டாட்டி தோத்து போறது உனக்கு ஓகேடா? அது எப்படி? அமுதா இதுல ஜெயிச்சானும்ல. வர என்னடா, அமுதாவுக்காகத்தானே, பயப்படாம சொல்லு, பாத்துக்கலாம். இந்த பாரு, நீ சாமி ஆடி உன் பொண்டாட்டி கையில புடவைய குடுக்குற, என்ன? கிளம்பு. பொய் சொல்ல மாட்டார பெரிய இவரு. சரியா வருமா? அதெல்லாம் பாத்துக்கலாம், பேசாம போ. என்ன மாமா?
ஐயா ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிரு. இப்ப தேங்காயை உடைச்சு பூசாரி உடுக்க அடிக்க ஆரம்பிப்பாரு. அடிக்க ஆட ஆரம்பிச்சிருந்தேன், புரியுதா? சரி. டேய், இது ஒண்ணும் குத்தாட்டம் கிடையாது, சாமி ஆட்டம். கொஞ்சம் பக்குவமா ஆடு. இது அமுதாவோட வாழ்க்கடா, பார்த்தாடு. சரியா? நீ சொல்றதுல கரெக்ட் மாமா. வெயிட் பண்ணு, பக்கத்தானே போறேன் ஆட்டத்தை. என்னென்னமோ சொல்றேன் சாமி, நீங்க தான் என் மாப்பிள்ளைக்கு ஒரு வழியை காட்டணும். என்னங்க, ரெடி தானே? உமா, நீ சொல்லவே வேணாம். பம்பு அடிக்கட்டும், என் ஆட்டத்தை நீ பாப்ப. சாமிக்கு தேங்காயை உடைச்சிடலாமா? உடைங்க உடைங்க. அதுக்காக தானே இம்பிட்டு நேரமா காத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நம்ம முனீஸ்வரன் வந்து இறங்கி அருள் தந்து யாருக்கு புடவை எடுத்து கொடுக்குறாரோ அவங்கள தான் சாமி ஏத்துக்கிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லாம் சாமி உத்தரவு. அப்படியே ஆகட்டும் பூசாரி, ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. மாப்பிள்ள, ஆரம்பிடா. முனீஸ்வரன் ஐயா, வந்துட்டான். முனீஸ்வரன் ஐயா, வந்துட்டீங்களா? முனீஸ்வரன் ஐயா, நீங்க வந்துட்டீங்களா? உங்க வாக்க கேட்கத்தானே காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, முனீஸ்வரன் ஐயா, சொல்லியா, அருள்வாக்கு சொல்லியா? மாப்பிள, போச்சுடா. உனக்கு முன்னாடியே பழனி போய் முந்திட்டான். நீ முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும்டா. மாமா, நான் பம்பை அடிச்சோன்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் மாமா. அவன் தேங்காய் உடைச்சோன்னு ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன பண்றது? சூப்பர் சூப்பர், அசல் சாமியாடி மாதிரியே இருக்கீங்க. புடவை எடுங்க.
மாமா நானும் வேணா சாமி இந்த மாதிரி நடிக்கட்டுமா? டேய், இதுக்கப்புறம் நீ சாமி வந்த மாதிரி ஆடின ஊருக்குள்ள ஏற்கனவே நமக்கு நல்ல பேரு. இப்ப நீ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க நீ கள்ளச்சாமி தான் ஆடுறன்னு. வேணாம் விடு, நடக்கிறத பாத்துக்கலாம். சீக்கிரம் கொடுங்க.